வணக்கம். தமிழர்கள் கணிசமாக வாழும் மலேசிய வரலாற்றில் முதன்முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர் மகாதிர் முகமது மலேசியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு 93 வயசாகுது. நான் ரொம்ப காலம் மலேசியாவுடைய பிரதமரா நீடிக்க போறதில்லை. எனக்கு அப்புறம் ஆளும் கூட்டணியுடைய தலைவர் அன்வார் இப்ராஹிம் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்பார் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். திரு அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே மலேசியாவுடைய துணை பிரதமராக இருந்தவர். சமீபத்தில் சிறை மீண்டவர். டாக்டர் மகாதிர் ஏற்கனவே பிரதமராக இருந்தபோது அவராலேயே சிறை வைக்கப்பட்டவர். இன்று இருவரும் சேர்ந்து மலேசியாவின் முதல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தென்கிழக்கு ஆசியாவின் மிக முக்கிய தலைவர்களுள் ஒருவர், இந்தியா மீதும் இந்தியத்தின் மீதும் நன்மதிப்பு கொண்ட திரு அன்வார் இப்ராஹிம், மலேசிய ஆளும் கூட்டணி தலைவர், இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மிடையே இணைகிறார். நேர்களே வணக்கம் Dato-Sri. Thank you very much for the opportunity. Dato-Sri, today you have received the Prime Minister of India, Mr. Narendra Modi. உங்க புதிய அரசுடைய முதல் விருந்தினர்கள் ஒருவரா பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றிருக்கிறீங்க. அவரோட சந்திப்பு எப்படி அமைஞ்சது? No, after I expressed my view that பிரதமர் மோடியோட மலேசிய பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வழக்கமா முதல்ல எங்க புதிய பிரதமர் டெல்லிக்கு போய் பார்க்கறது தான் நடைமுறை. அதுக்கு முன்னாடி இந்திய பிரதமரே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். gesture on his part. I accompanied the Deputy Prime Minister Aziza. துணை பிரதமரும் என்னோட மனைவியுமான அசீசாவோட மோடி அவர்களை நான் சந்திச்சு பேசினேன். நான் பேசும்போது மகாத்மா காந்தி பத்தி, தொழில்நுட்பம், வர்த்தகம் மாதிரி நம்முடைய கலை, கலாச்சார, கல்வி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பத்தி பேசினேன். This need to be developed other than trade, IT and other related issues. I suppose இதுதான் உங்களுடைய முதல் சந்திப்பு இல்லையா அவரோட? Yes. ஆமா. அவரும் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. இங்க நடந்த ஆட்சி மாற்றத்தை இந்தியால எப்படி உற்சாகத்தோட அணுகுனாங்க, ஊடகங்கள்ல வந்த செய்திகள் பத்தி எல்லாம் சொன்னாரு. ரொம்ப இனிமையான சந்திப்பா இருந்தது. But we went along quite well. our two countries share a lot of values in common. நமது இரு நாடுகளுக்கு இடையே பல கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கு. குறிப்பா 2 நாடுகளிலும் பெருமளவில் வாழக்கூடிய தமிழர்கள். ஆழமான நமது இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த என்ன முயற்சிகளை மேற்கொள்வீங்க? that our two countries enjoy. Firstly, there is a shift in the policy. முதல்ல தமிழர்களை அணுகிறதுல முந்தைய அரசுக்கும் எங்க அரசுக்கும் நிறைய கொள்கை வித்தியாசம் இருக்கு. தமிழர்களோட மொழி, கல்வி, கலாச்சார உரிமைகளை அங்கீகரிக்கிறதுல, அதுல இருக்கிற பிரச்சனைகளை களையறதுல எங்க அரசு பெரிய அளவு முன்னுரிமை கொடுக்கும். Education, language and economic plight is one of the pillars in our economic policy. Relating to our India, of course, Tamil Nadu is, of course, has a special place. இந்தியாவுடனான எங்க உறவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுல சிறப்பான இடம் இருக்கு. Tamil Nadu, I of course one few fortunate Malaysians that covered all. கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சவனா. உங்க பேச்சுல நிறைய இந்திய தாக்கத்தை கவனிச்சிருக்கேன். மகாபாரதம் பற்றி, கர்மா பற்றி எல்லாம் பேசுறீங்க. நெஹ்ரு, காந்தி அப்படின்னு நிறைய இந்திய ஆளுமைகளை மேற்கோள் காட்டுறீங்க. அவ்வளவையே எம்ஜிஆர், ரஜினி பற்றி எல்லாம் நிறைய பேசுறீங்க. எம்ஜிஆரோட பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுவேன். I was about to ask that. நிறைய எம்ஜிஆர் பாடல்களுக்கு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களாமே. songs of MGR and even dance to the tunes of MGR songs. சில வரிகள் பாட முடியுமா? ஏழை மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிற பாட்டு. அந்த பாட்டை அவரை மாதிரியே அவரோட ஸ்டைல்ல ஆடி பாடுவேன். Egalitarian policies, and I had to mimic his style, his way of dancing, and சில வரிகள் பாட முடியுமா? சில வரிகள். My audience will be super excited. இல்ல இப்போ பயிற்சி இல்ல. And I've also seen you citing a very famous line. ரஜினியோட ஒரு ஃபேமஸ் பஞ்ச் டயலாக் எல்லாம் சொல்லுவீங்கல்ல? The Shivaji, I guess. the Shivaji, the boss. Yeah. I hate to record with all of the style and எல்லார்கிட்டயும் கேட்பேன், எத்தனை முறை படம் பாத்திருக்கீங்கன்னு. This is Achi or Anne. How many times you see? Most of them say more than twice. I do ஒண்ணு ரெண்டு மட்டும் நாலு வாட்டி படத்தை பாத்தீங்கன்னா வீட்டு வேலையை யாரு பாப்பாங்க அப்படின்னு So கேட்பேன். I will then mimic with the style. Can you do that? Because அது ரொம்ப பிரபலம் இல்ல? I know this. Shivaji. Shivaji the boss.
It is a good movie. It's a good இது நல்ல கருத்துள்ள சிறப்பான படம். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஆக்ஷன்லாம் நல்லா கவனிச்சுட்டு தேர்தல் பிரச்சார நேரத்துல அதே மாதிரி ஆக்ஷன்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். Also when during the rally. Today is a politician like you. பல ஏற்ற இறக்கங்களை பார்த்த ஒரு அரசியல் தலைவரா அரசியல்வாதி ரஜினிகாந்துக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? To Rajinikanth, the politician. Well, I followed, of course, because he's a great star, and the moves we've made here also. But I believe reading from his initial statements, policy statements. அவரோட ஆரம்பகால அரசியல் கொள்கை அறிவிப்புகள்லாம் கவனிச்சேன். அதோட நான் உடன்படுறேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல நேர்மையே இல்ல. மக்களுக்காக நிக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். பல அரசியல்வாதிகள் கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க. தேர்தல் சமயத்துல ஏதோ கொஞ்சம் கிள்ளி போடுறாங்க. இது பெரிய குற்றம். இதுக்குதான் மகாத்மா காந்தி, ஸ்ரீ அரபிந்தோ இவங்களுடைய கொள்கைகள்லாம் அவசியமா தேவைப்படுது. Mahatma Gandhi, or even the sages like Aurobindo, Sri Aurobindo, would have, because it gives us that additional input. நீங்க நிறைய இந்திய திரைப்படங்கள் பாப்பீங்களா? In the past, probably. நான் முன்னாடிலாம் நிறைய பாப்பேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச நடிகர் தான்? I am represent the earlier generation. நான் பழைய தலைமுறை ஆளு. Devanand and Raj Kapoor, Saira Banu and Asha Parekh, that generation. Some of this. தமிழ் படங்களை குறிப்பிட்டோம்னா Tamil movies, of course, the recent one, of course, the one which appealed to me was Shivaji the Boss. தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா சிவாஜி த பாஸ் தான். அப்புறம் கபாலி இங்க எடுத்த படம் இல்லையா? Short trailer. I watched it after it was released, bits of it, because that was released when I was in prison. சிறையில இருந்து வந்தப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா படம் வந்தப்போ நான் ஜெயில இருந்தேன். ஜெயில இருக்க ஸ்டாஃப்லாம், அது மலாய்க்காரங்க, இந்தியர்கள் எல்லாருமா, அவங்க எல்லாம் இந்த படத்தை பத்தி நிறைய பேசுவாங்க. சிறையில இருக்கும்போது இந்த படத்தை பார்க்க முடியல. ஏன்னா அங்க டிவி கூட கிடையாது. I know it would have been a very difficult time. Talking about Mr. Narendra Modi. பிரதமர் மோடி பத்தி பேசும்பொழுது முந்தைய பேட்டியில உங்க பிரதமர் டாக்டர் மகாதீர் மோடியுடைய ஹிந்துத்துவ பின்னணி பற்றி, அவரது ஆட்சியில இஸ்லாமியர்களுடைய நிலை பற்றி அச்சம், சந்தேகம் எல்லாம் எழுப்பியிருந்தாரு. அந்த கருத்துக்கள்ல உடன்படுறீங்களா? Do you share your Prime Minister's concerns on Mr. Narendra Modi? No, I think what Dr. Mahathir expressed is that வெளிவர பல செய்திகளோட அடிப்படையில இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள் பற்றி குறிப்பிடுறாரு டாக்டர் மகதீர். And Dalits. In fact, I never got a bid to India. I remember when I was in Bangalore, there was this presentation. But I think to the credit of Prime Minister Modi, he's also responding to it in some terms. அதே சமயத்துல இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மோடி தன்னோட செயல்கள் மூலமா உரிய பதில்களை கொடுக்கிறாருன்னே நான் நினைக்கிறேன். மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Prime Minister Mahathir's concern is also timely, not to be overtly too critical, but to remind, because here we have a problem with minorities. டாக்டர் மகதீர் மோடி பத்தி சொல்றாரு, அந்த அளவுக்கு கடுமையா நாங்க அணுக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க நாட்டு சிறுபான்மையினர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. முந்தைய ஆட்சி இருந்தப்போ 2008ல நாங்க ஒரு மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தோம். அங்க 100 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு இந்து கோவில முந்தைய அரசு இடிச்சிருச்சு. நான் ஒரு தீவிரமான முஸ்லிம். ஆனாலும் இந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய அநீதியா நினைச்சு அதுக்காக நிதி ஒதுக்கி அந்த இந்து கோவில மறுபடியும் கட்டி எழுப்பணும். திரு மோடியுடனான சந்திப்பு திருப்திகரமா இருந்ததுன்னே சொல்லுவேன். Utilize funds to protect, not to protect, but to rebuild. But I'm very glad today that the meeting went on extremely well. Datusri, உலகம் முழுக்க போய் மிதவாத இஸ்லாத்தை பரப்புவதே இப்போ உங்களுடைய முன்னுரிமைன்னு சொல்லிருக்கீங்க. மிதவாத இஸ்லாம்னு எதை குறிப்பிடுறீங்க? while you say moderate Islam, what do you mean? Yeah, Islam essentially has to be moderate, but then because it's been hijacked. ஆமா, இஸ்லாம் மிதத்தன்மையோட தான் இருக்கணும். இன்னைக்கு தீவிரவாதிகள் இஸ்லாத்தை கடத்தி கொண்டு போய் இஸ்லாத்தோட நோக்கத்தையே நீர்த்து போக செஞ்சு திசை மாத்தி இருக்காங்க. By some of the other sentiments. So I think it is our role, and the Muslims themselves should then initiate that narrative. We should not just respond to Bush or Trump. இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாத்தோட உண்மையான நோக்கத்தை வெளிக்கொண்டு வரணும். புஷ், ட்ரம்ப் இவங்கெல்லாம் வைக்கிற விமர்சனங்களுக்கும் செயல்களுக்கும் எதிர்வினையாற்றுறது மட்டும் பத்தாது. இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாத்தோட பாதையை தெளிவா வகுத்து எடுத்து I've always said when we talk about Muslim democracy,
then they say, well, Islam is not that likely to support. இஸ்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேசியா, அது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய இஸ்லாமிய மக்கள் தொகை, அவங்க எல்லாம் ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்டு ஜனநாயகத்துல பங்கேற்கலையா? And understood well the meaning of democracy in the way how we should participate. My view is that the internal dynamics have to change. The Muslims themselves have to take it upon themselves to correct their failures. There is a need for reform, you believe? Yes, strong reform agenda within the Muslim world must be. It has to come within. Yes. மலேசியால நாங்க பெற்ற வெற்றியை எடுத்துக்கோங்க, மத்திய கிழக்குல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. In the Middle East, to say, look, there is some glimmer of hope. We were not fighting on an equal footing. நாங்க ஒரு சமதளத்துல கூட போட்டியிடல. தேர்தலே பல குளறுபடிகளுக்கு மத்தியில தான் நடந்தது. நீதித்துறை, ஊடகங்கள்லாம் அரசால இயக்கப்பட்டது. இருந்தாலும் ஜெயிச்சோம். இது இந்த நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றி. Not because we win with a simple majority, because there's a widespread upsurge or support for the cause. Malaysia, unlike most democracies, has not witnessed. பல ஜனநாயக நாடுகள்ல அடிக்கடி நடக்கிறது போல 62 வருஷங்கள்ல 13 தேர்தல்கள்ல ஒரு முறை கூட நடக்காத ஆட்சி மாற்றம் இந்த முறை நடந்து உங்க கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதற்கான பிரதான காரணம்னு என்ன நினைக்கிறீங்க? Major factor that contributed to it. The wisdom of the masses. மக்களுடைய தெளிவான ஞானம். அன்வாரால ஜெயிச்சாங்க, மகதீரால ஜெயிச்சாங்க, கட்சியால, யுக்தியாலலாம் சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்றது தன்னடக்கத்தோட நாம இருக்கணும். உண்மை என்னன்னா, மக்கள் சக்தி சரியான முடிவு மட்டுமே எடுக்கும். அவங்க மட்டும்தான் காரணம். இந்த முறை மட்டும் ஏன் முன்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கீங்க? We have done that in the 2013. We won 52% of the popular vote. 2013 தேர்தல்ல பெரும்பான்மையான வாக்குகள் நாங்க தான் வாங்கியிருந்தோம். 52% வாக்குகள். இங்க இது சாதாரணம் இல்ல. காந்தியடிகள் போல மக்கள் சக்தியை போற்றுவோம். ரொம்ப அமைதியான முறையில இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. மக்கள் கோபத்தை வாக்குச்சீட்டுல மட்டும்தான் காட்டியிருக்காங்க. Will you give credit to your அமைதியா நடந்த ஆட்சி மாற்றம் அப்படின்னா அதுல உங்க முந்தைய அரசுக்கும் கிரெடிட் இருக்கு தானே செய்யுது. அவங்க நினைச்சிருந்தா பிரச்சனை பண்ணிருக்க முடியும் இல்லையா? We did. ஆமா, பிரச்சனை பண்ணாங்க. ஆனா நீங்க சொல்றது சரி, அவங்க ஓரளவுக்கு மேல போகல. Severe enough. பிரச்சனை பண்ணாங்களா? They did, of course. How? Because they were in a state of denial. You know, the acceptance of the results was very late. தேர்தல் முடிவுகளை ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தாமதிச்சாங்க. It's unprecedented in a democratic experiment. But I would agree with you, you know. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல தோல்வியை ஏத்துக்கிட்டு அமைதியான ஆட்சி மாற்றத்துக்கு வழிவிட்டாங்க. Accept, concede defeat, and did ensure a smooth transition. You have chosen to ally with Dr. Mahathir Mohamad. உங்களை ஒரு காலத்துல சிறையில் அடைத்த டாக்டர் மஹதிரோட இணைஞ்சிருக்கிறீங்க. உலக அரசியல் வரலாற்றை பார்க்கும்போது ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்காக பழைய அரசியல் எதிரிகள் ஒன்று கூடி வென்றது கூட உண்டு. ஆனா இந்த உறவுகள் அதிகம் நீடித்ததில்லை. டாக்டர் மஹதிரோட உங்களுடைய உறவு மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Well, the last experience I could recall is Mandela and de Klerk. Even then, இது மாதிரி முந்தைய முயற்சிகள்னா தென்னாப்பிரிக்கால மண்டேலா, டி கிளார்க் உதாரணத்தை சொல்லலாம். அதுவும் கூட அமைதியான ஆட்சி மாற்றம் தேர்தல் நடத்துறதோட சுருங்கின விஷயம். 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றல. என்னுடைய கேஸ்ல அப்படி இல்ல. மஹதீரோட இணையறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான முடிவு. ஆனா அது அவசியமா இருந்துச்சு. difficult decision. We had to make it. I think the reason is because we need to garner all our efforts and resources to topple the existing regime, which we consider corrupt. முந்தைய ஊழல் அரசை வீழ்த்துறதுக்காக அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. Can it sustain? The difference from the past experience there, it is not an alliance or coalition just to topple the sitting prime minister. It is an alliance. எங்க உறவு நீடிக்க முடியுமான்னா நிச்சயமா முடியும். ஏன்னா நாங்க சேர்ந்திருக்கிறது ஒரு அரசை வீழ்த்துறதுக்காக மட்டும் இல்ல, குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ற செயல் திட்டத்தோட சேர்ந்திருக்கிற கூட்டணி இது.
தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகம்னு இதுல எல்லாம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட டாக்டர் மகதீர் சம்மதிச்சிருக்காரு. that promotes growth, but more caring towards the welfare. நீங்க சொல்லக்கூடிய இந்த பல பிரச்சனைகள் மகதீர் ஆட்சி காலத்தை உருவாக்கும் இல்லையா? அப்படி நீங்க கருதலையா? Yes, I mean, I wouldn't deny, but that was in the past. Not as fatal. ஆமா, அது முன்னாடி நடந்தது. நஜீப் அரசு செஞ்சது மாதிரி மகதீர் ஊழல்லாம் செய்யல. நீதித்துறை, ஊடகங்கள் இதெல்லாம் மகதீர் காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இத சரி செய்ய மகதீரே இப்போ வாய்ப்பு கேட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. But what is significant is when Mahathir said, give me a chance, I want to make amends. One of the promises was to make you the 8th Prime Minister. உங்களை அடுத்த பிரதமராக்க போறதா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்போ எதிர்பார்க்கலாம்? What is the time frame that your alliance has in mind? My position is very clear, that we should allow him and give him the latitude to manage the affairs of the state without interruption. நான் இதுல தெளிவா இருக்கேன். அவருக்கு நாட்டை நடத்த முழு அதிகாரமும் சுதந்திரமும் வழங்கணும். இதுல குறுக்கீடு கூடாது. எப்போ பிரதமர் மாற்றம்னு டைம் பிக்ஸ் பண்ணா அது ஆபத்தா போய் முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி அவரோட ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம போயிடும். முதல்ல அவருக்கு செயலாற்ற வாய்ப்பளிக்கணும். And let him conduct the affairs of the state, give him that space and latitude to perform. One of the complaints is that the subsequent governments in Malaysia. இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, மலேசியாவை ஆண்ட அரசுகள் தமிழர்களை ஒரு வாக்கு வங்கியா மட்டும் சில சமயங்கள்ல 2ஆம் தர குடிமக்களா கருதி இருக்கிறாங்க. அமைச்சரவையில, பல அரசு அமைப்புகள்ல போதுமான பிரதிநிதித்துவம் கூட இருந்ததில்லைன்னு. இந்த குறைபாடுகளை நீக்க உங்க அரசு என்ன முயற்சிகளை மேற்கொள்ளும்? How does your government plan to rectify these shortcomings? Well, some of the criticisms are legitimate, but I think if there is representation, they can complain. இதுல சில குற்றச்சாட்டுகள் உண்மைதான். அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் 32 பேர் கேபினட் அமைச்சர்களா இடம்பெற்றிருக்கிறாங்க. மாநிலங்கள்ல அமைச்சர்களா இருக்கிறாங்க. சில பேர் அமைச்சர்களாகி ஊழல் செஞ்சு தன்னோட இனத்துக்கு ஒண்ணும் பண்ணாம கூட போனதுண்டு. But more important than positions, the political positions, they will want ministers, but they can be corrupt Indian ministers that do not care for the welfare. பிரதிநிதித்துவத்தை விட முக்கியம் என்னன்னா தமிழர்களுடைய உரிமைகளை உறுதி செய்யும் கொள்கைகள். அத சமரசம் இல்லாம உறுதிப்படுத்துவோம். What do you think is the single most தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவால்னு எதை கருதுறீங்க? Now is of course to அவங்கள மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வரணும். part and parcel of the mainstream. But the Indian community, unfortunately, also having in pockets of poverty. இந்திய பகுதிகளில் இருக்கிற வறுமை, குறிப்பா சமூக பிரச்சனைகள் எடுத்துக்கங்க. நான் 3 வருஷம் ஜெயில இருந்தேன். அதுல பெரும்பான்மையா மலாய்க்காரங்க தான் இருக்காங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில அவங்க மக்கள் தொகையை விட கூடுதல் சதவீதம் பிரதிநிதித்துவம் இருக்கு. The population, the Indian has a better representation in prison. கேங்ஸ்டர் கலாச்சாரம் பெரிய சவால்னு நினைக்கிறீங்க? Yes, of course, crime including gangsterism. But I don't just apportion that. ஆமா, கிரைம், கேங்ஸ்டர் கலாச்சாரம் இதெல்லாம் பிரச்சனையோட ஒரு கோணம். வேலை வாய்ப்பின்மை, ஏழ்மை, போதை பழக்கம் இதுதான் முக்கியமா. Unemployment, poverty, drugs. விரைவில் உங்களை இந்தியால எதிர்பார்க்கலாமா? Yeah, I told Prime Minister Modi, yes. பிரதமர் மோடிட்டையும் வர்றதா சொல்லியிருக்கேன். முக்கியமா ஆயுர்வேத சிகிச்சைக்காக கேரளான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மலேசியர் இந்தியால இருக்கிற அத்தனை மாநிலத்திற்கும் போயிருக்கிறது அரிதான விஷயம். காஷ்மீர் தவிர இந்தியால எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். Except Kashmir. I see. நீங்களே குறிப்பிட்டது போல இந்திய மலேசிய உறவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு அதுல சிறப்பு இடம் உண்டு. தமிழகத்துக்கும் வரத்துக்கு திட்டம் இருக்கா? Yes, of course. கண்டிப்பா தோசை சாப்பிட வரணும். The dosa. A fan of it? But yeah, clearly. It is most delicious. It's a different. I mean, of course, here there are some good Indian restaurant, good food. But I think I've tried one. You know, incidentally, the lunch with MGR. தெரியுமா, நான் எம்ஜிஆரோட லஞ்ச் சாப்பிட்டிருக்கேன் எங்க பிரதமரோட வந்திருந்தப்போ. And Dr. Mahathir. There at that time, I was still a junior minister. ஆமா, டாக்டர் மகதீர் பிரதமரா இருக்கும்போது அமைச்சரா வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து எம்ஜிஆர் வரவேற்றாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எங்க வீட்டுல சமைச்சதுன்னு சொன்னாரு. யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு நான் நல்லா சாப்பிட்டேன். அவ்வளவு சுவையா இருந்துச்சு. I don't care what he was looking, but waiting too much.
but it was very delicious. Datushri, it was a pleasure talking to you. I look forward to interview you again in the Indian soil very soon again. Thank you. Thank you very much and all the very best. Thank you. Thank you.